முக்கிய செய்தி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நிலையில் தேமுதிக விருப்பமனு விநியோகத்தை தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனுவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம் சரவணன். தேமுதிக சார்பாக 2000 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு வழங்க தெரிவித்தார். அடிப்படையாக தற்போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மேலும் சுதீஷ் அவர்கள் உள்ளிட்டோர் தற்சமயம் வரக்கூடிய தொண்டர்களின் விருப்ப மனுவை வழங்கி வருகிறார். பொது தொகுதி தனி தொகுதி என்ற அடிப்படையில தொடர்ந்து விருப்ப மனு விநியோகப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தொண்டர்கள் ஆர்வத்துடன் தற்சமயம் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை பெற்று வருகிறார்கள். 230 தொகுதி, குறிப்பா இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே தேமுதிகவுடைய கூட்டணி எது போல இருக்கும், யாரும் கூட்டணி வைப்பார்கள் என்ற இழுபறி என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில்தான் இதுக்கு கால அவகாசம் என்பது நீடிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் முன்கூட்டியே, அதாவது கூட்டணி உறுதியாக முன்கூட்டியே தற்சமயம் தொண்டர்களுக்கு விருப்ப மனு வழங்க வேண்டும் என மாவட்ட செயலர் முடிவெடுத்த பிறகு இந்த முடிவெடுத்து தற்சமயம் வரக்கூடிய தொண்டர்களில் விருப்பமனு வழங்கி வருகிறார். தற்சமயம் உற்சாகத்துடன் மேலதாள முழக்கத்துடன் பிரேமலதா விஜயகாந்த் அலுவலகம் வந்து விஜயகாந்தோடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு தொண்டர்களுக்கு குறிப்பாக மதிய உணவை வழங்கினார். அதற்கு பிறகு தற்சமயம் அனைத்து விருப்ப மனு வழங்குவதை காட்சியை பார்ப்பபடி தொடர்ந்து ஆர்வத்துடன் தொண்டர்கள் தற்சமயம் விருப்பமனை பெற்று வருகிறார்கள். சோழன். முக்கிய செய்தி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நிலையில் தேமுதிக விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனுவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம் சரவணன். தேமுதிக சார்பாக 2000 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு வழங்க தெரிவித்தார். அடிப்படையாக தற்போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மேலும் சுதீஷ் அவர்கள் உள்ளிட்டோர் தற்சமயம் வரக்கூடிய தொண்டர்களின் விருப்ப மனுவை வழங்கி வருகிறார். பொது தொகுதி தனி தொகுதி என்ற அடிப்படையில தொடர்ந்து விருப்ப மனு விநியோகப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தொண்டர்கள் ஆர்வத்துடன் தற்சமயம் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை பெற்று வருகிறார்கள். 230 தொகுதி, குறிப்பா இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே தேமுதிகவுடைய கூட்டணி எது போல இருக்கும், யாரும் கூட்டணி வைப்பார்கள் என்ற இழுபறி என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில்தான் இதுக்கு கால அவகாசம் என்பது நீடிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் முன்கூட்டியே, அதாவது கூட்டணி உறுதியாக முன்கூட்டியே தற்சமயம் தொண்டர்களுக்கு விருப்ப மனு வழங்க வேண்டும் என மாவட்ட செயலர் முடிவெடுத்த பிறகு இந்த முடிவெடுத்து தற்சமயம் வரக்கூடிய தொண்டர்களில் விருப்பமனு வழங்கி வருகிறார். தற்சமயம் உற்சாகத்துடன் மேலதாள முழக்கத்துடன் பிரேமலதா விஜயகாந்த் அலுவலகம் வந்து விஜயகாந்தோடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு தொண்டர்களுக்கு குறிப்பாக மதிய உணவை வழங்கினார். அதற்கு பிறகு தற்சமயம் அனைத்து விருப்ப மனு வழங்குவதை காட்சியை பார்ப்பபடி தொடர்ந்து ஆர்வத்துடன் தொண்டர்கள் தற்சமயம் விருப்பமனை பெற்று வருகிறார்கள். சோழன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌஷாத்.